புரியல. இந்த பக்கம் போகணும் நான். பின்னாடி போங்க. ஐ எம் வெயிட்டிங்னு போட்டிருக்கிறாங்க. ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் அக்கா. யார் வந்து ஆர்டர் போட்டாங்கன்னு தெரியல. அவ்வளோ கிட்ட நெருங்கியாச்சுங்க. அது நல்லா தெரியுது. 2 நிமிஷம் தான் காட்டுச்சு அங்கேருந்து. நம்ம 10 நிமிஷம் தாண்டி வந்துட்டு நினைக்கிறேன். இல்லைங்க, பக்கத்தில் தான் இருக்கும். இன்னும் 1 நிமிஷம் காட்டுது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண வரோம்னா ட்ரைனிங் பார்க்க சொல்கிறாங்க. ஓடி போக சொல்லுங்கள் அவங்கள. ஐயையோ மாற்றி வந்துட்டோமா ரூட்டு மாற்றி வந்துட்டோமா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர்னாலும் டைட் வைக்கணும்னு சொன்னேன். பட் ஆனால் பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருந்தது எல்லாமே வந்து கல்டு வந்துருச்சு. சரி வாங்க, அடுத்த ஆர்டருக்கு தான் இப்போ போகிறேன். அப்படியே இப்போ காசு அப்படியே மிஸ் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி எது தொட்டாலுமே ராங்காகவே முடியுதே. நான் என்னடா பண்ணுவேன்? ஓ காட், நீ தான் காப்பாற்றணும். ஹேபிட் இண்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல். நானும் இங்கே நலம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 1:45. அண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஆர்டர் எடுத்துட்டேன். 2 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 27 ரூபா ஒன்று. அப்புறம் இன்னொரு ஆர்டர் எவ்வளோ வந்துச்சுன்னு தெரிலிங்க. ஆக்சுவலாக நான் வீட்டில் இருக்கும்போது வந்துச்சான் சடன்னு 2மே வந்து ஓகே கொடுத்துட்டேன். அண்டு நம்ம வந்து டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? கடைசியாக நான் முடிகிறப்ப எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கேன், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லுவேன் தெளிவாக. ஸ்க்ரீன்ஷாட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஆர்டர் வந்து நான் இன்னும் வந்து கிளம்பாமல் இருக்கிறேன். ஓகேங்களா? சரி வாங்க, அப்படியே போய்கிட்டே பேசுவோம் இனிமேல். லெட்ஸ் கோ. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர்னாலும் டைட் வைக்கணும்னு சொன்னேன். பட் ஆனால் பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருந்தது எல்லாமே வந்து கல்டு வந்துருச்சு. இது கீழே விழுந்துச்சு பார்த்திங்கன்னா. இது அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கவருக்குள்ளே போட்டுட்டு நான் அப்படியே கிளம்புவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக டைம் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்குறாங்க. நம்ம எப்பயும் போல் ஸ்டக் இன் டிராஃபிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்மளோட லொக்கேஷனுக்கு போய் நம்ம வந்து ஆர்டர் பிக்கப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வாங்கலாம். ஆக்சுவலாக வந்து என்னோடய பேக்கெட் லிமிட் வந்து ப்ரீச்சுன்னு சொல்லி காட்டுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காசு வந்து அதிகமாக வச்சுருக்கிறேங்க, அவங்களோட காசை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீச் ஆகிடுச்சு. இந்த ஆர்டர் முடிச்சுட்டு வெளியே போகும்னு சொல்லிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ காசு அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிட்டு நம்ம அப்படியே ஆர்டர் கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் ஹோல்டர் இல்லாதனால நம்ம எப்பயும் போல் இந்த கவர்களை சொல்லிக்கிட்டு தான் போயாகணும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஆக்சுவலாக இப்படி கூட போகலாம், எந்த வழியில் போனாலுமே போகலாங்க. நம்ம வந்து எண்டிங்கில் போயிட்டு திரும்புவோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக விட்டோம்னா வச்சிங்களேன், கடைக்கிட்டே போயிடலாம். ஆனால் 2 ஆர்டரு ஒட்டுக்க வந்துச்சுங்க. எனக்கு அதில் கொஞ்சம் சந்தோஷம். நான் மொதல் ஆர்டர் வந்தது பார்த்தோன்னா 27 ரூபா வந்துச்சு. அட போங்கடா, மதியானத்துக்கே 27 ரூபா தானே ஒரு ஆர்டருக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு. 2வது ஆர்டர் அப்படியே வந்துச்சு. ஓகேங்க, வந்தாச்சு ஒரு வேலையாக. இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட பிக்கப்பு வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் எடுக்க போகணும். ஓகேங்களா? சரி வாங்க போவோம். இந்த மொபைல் ஹோல்டர் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்கிட்ட ஸ்க்ரூவும் இல்லை, கரும்பு வந்துடும். இருந்துச்சுன்னா அப்படியே இது கழட்டி தூர வச்சுருவேன். இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது திருப்புறதுக்கு. ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ வந்து நம்மளோட பேக் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்படியே வச்சுட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியல. பார்சலை ரெடி பண்ணிவிட்டு சரி ஓகே பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே வேகமாக போயிட்டு. ஆனால் பார்சல் ரெடி ஆகுண்ணா, எதுவுமே மென்ஷன் பண்ணலைங்கண்ணா. ஆக்சுவலாக வந்து ரெடின்னு சொல்லி வருது. சரி ஓகேங்கண்ணா. ஹோட்டல்லேருந்து வாங்கினது பத்திரமா வச்சுக்கணும். இதை கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லைன்னா 2 பார்சல் வாங்க போகிறோம்ல.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகணும் ஓகே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்துருக்குது ஓகேங்களா. ரெண்டாவது ஆர்டர் இப்போ கலெக்ட் பண்ண போயிட்டுருக்குறோம். எங்கே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஹோட்டல். ஓகே போவோம் பார்த்துக்கலாம். என் கஸ்டமர் தான் வெறுப்பாகி கற்றுவாங்க, ஏங்க இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி கற்றுவாங்க. ஏன்னா 2 ஆர்டர் பிக்கப் போனால் இதுதான் பிரச்சனையே. எனக்கு இந்த மொபைல் ஹோல்டர் நினச்சா தான் பயமாக இருக்குதுங்க. எந்த இடத்துல வந்து பார்த்திங்களா இப்படி வலிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போயிடுச்சா, இப்போ நான் இந்த பக்கம் திருப்ப முடியாது. ஸோ அது அர்ஜென்ட்னா இப்போ பாருங்கள் திருப்பவே முடியாது, ஃபுல்லாக தடுத்துக்கும் 2 பக்கம் முட்டு கொடுத்து. அதனால் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். இனிமேல் நம்மளோட 2வது பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்து விட்டுன்னு போக வேண்டியதான். போயிட்டு ஒரு கலெக்ஷனை போட்டு அப்படியே கொண்டு போய் கொடுத்தோம்னா வச்சுங்களேன் 50 ரூபா கிட்ட சம்பாரிச்சிடலாம். 2வது ஆர்டர் தான் எவ்வளோக்கு வந்துச்சுன்னு தெரியலிங்க, நானும் பார்க்கவே இல்லை. முன்னாடி புக்லீன் போடுறதுனால ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புக்லீன் இங்கே பாருங்களே, இது எனக்கு இரிட்டேட் பண்ணுது, சத்தியமாக இரிட்டேட் பண்ணுது இதுன்னு. என்னப்பா இது உருட்டிக்கிட்டு போகிறாங்க, நம்மளே உருட்டிட்டு போடுறாங்க. புக்லீன் போயிடுச்சுரா எப்பா, இனிமேல் பறக்க வேண்டியதாங்க. யாரோ இறந்துட்டாங்க போலங்க, வழியெல்லாம் பூவாக இருக்குது. நம்மளோட பிளேஸே எப்பயுமே இதுதாங்க. இந்த மொபைல் ஹோல்டர்னால தான் புதுசாக நம்ம வந்து மொபைல் ஹோல்டர் செட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபோனை. அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பிளேஸே இது தான். நம்மளோட இண்டிட் ஒருத்தர் கேட்டிருந்தார், அது எனக்கு சொன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஐயையோ மாற்றி வந்துட்டோமா ரூட்டு மாற்றி வந்துட்டோமா. ஹோட்டலை வந்து பக்கமாக பிடிச்சாச்சு. பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே இடிக்குது பார்த்தீங்களா, இரிட்டேட் ஆகுதுங்க. இரிட்டேட் இதை இங்கேயே விட்டு போயிட்டோன்னா அப்படி தூக்கிட்டு ஓடிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகி போயிருங்க. ஓகேங்களா, சரி வேறு வழி இல்லை, யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் போவோம். பேக்கில் சாப்பாட்டுக்குன்னு யாருக்கு தெரிய போகுது. பிக்கப் 2 லொக்கேஷன் ரீச்டு. ஃபுல் பண்ணணும் ஆர்டர். ஆமாங்க்கா 1486. சரி ஓகேங்க்கா. ஓகேங்க, பிக்குடு ஆர்டரு அப்படியே மேலே கிளம்பி கொண்டு போய் கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியதான். இப்போ நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் முடிச்சுட்டு எனக்கு வெளியே போக சொல்லிட்டாங்க. ஏன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நான் வந்து காசு இன்னும் கட்டாமல் வச்சுருக்கிறேன். அதனால் கொஞ்சோண்டு காசு நம்ம கட்டுவோம். பேக்கெட்டுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ கட்டலான்னு பார்க்கலாம். எவ்வளோ கட்டிடலாம், ஒரு 500 ரூபா கட்டுவோமா? ஒரு 500 ரூபா கட்டுவோங்க. சாரிக்கா, நான் ஆர்டர் அடிச்சிருக்கணுங்க, நான் ஆர்டர் பண்ணேன். சரி அதனால தான் நிறுத்திட்டேன். நான் வர்றது ராங்வேயில் வந்து அமைதியாக வந்தாகணும். நான் பொறுமையாக தான் வந்தேன். ஏன்னா நான் அந்த பக்கம் பிடிக்கணுன்னா கொஞ்சம் தூரம் வந்து தான் ஆகணும், அப்புறம் எப்படி வர முடியும். நான் ஆர்டர் அடிச்சிருக்கோம் பாருங்க. இந்த ஆர்டர் நான் எங்கே போய் அடிக்கிறது, ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஆர்டரை. இவருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செம ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இவருக்காக எல்லோரும் வெயிட் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸாக டிரைவரால் மட்டும் தான் டக்குன்னு மூவ் பண்ண முடியும், இல்லைன்னா தடுமாறி நின்றுடும் ஒரு செகண்டு. நான் ஆர்ன் அடிக்க முடியாதுங்க. அங்கே பாருங்கள், இதுக்கு தான் நான் பொம்மை ஆர்ன் வாங்கணும்னு நினச்சேன். இந்த ஆர்ன் வச்சுக்கிட்டு நான் எங்கே போய் அடிக்கிறது, அந்த அக்காவை நான் எப்படி கூப்பிட்றது, எனக்கே ஒன்றும் முடியல. ஆர்னை தான் ரெடி பண்ணணுங்க. நான் ஏன் இன்னமும் சொமேட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன்னா, எல்லா நாளுமே படிச்சுக்கிட்டு தான் வச்சுங்களேன், மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்காது. அப்பப்போ ஒரு நாள் எடுத்து ஓட்டினோம்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்ல, படிக்கவும் செய்யலை நல்லா. அதுக்காக தான் நான் வந்து சொமேட்டோ இன்னும் விடாமல் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அவ்வளோ கிட்ட நெருங்கியாச்சுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. 2 நிமிஷம் தான் காட்டுச்சு அங்கேருந்து. நான் 10 நிமிஷம் தாண்டி வந்துட்டு நினைக்கிறேன். இல்லைங்க, பக்கத்தில் தான் இருக்கும். இன்னும் 1 நிமிஷம் கட்டுது. வந்துடுச்சு. சவுண்டு வேண்டாம் வந்துச்சு. அதான் லெஃப்ட்டு. இங்கே தான் ஆர்டர் போட்டுருக்குறாங்க. ஏதோ கடைக்காரங்க தான் இங்கே ஆர்டர் போட்டுருக்குறாங்க போல். யார் ஆர்டர் போட்டுருக்காங்க தான் தெரியல. பார்த்தாங்கன்னா வரட்டும் சொமேட்டோவை.
பாருங்க, திருப்ப முடியல என்னால் ஒரு செகண்டு. உடச்சி எரிஞ்சலாமான் இருக்குதுங்க எனக்கு இருக்க வரைக்கும். என்னங்க வெறுப்பேற்றிட்டு இருக்குது, திடீர்னு திருப்ப முடியாது பேச தெரியுமா. இன்றைக்கி எல்லாம் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. எனக்கு யாரோ கால் பண்ணியிருக்கிறாங்க, யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் போட்டேங்க தான் கால் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஐ எம் வெயிட்டிங்னு போட்டிருக்கிறாங்க. ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் அக்கா. யார் வந்து ஆர்டர் போட்டாங்கன்னு தெரியல. கால் பண்ணி பார்ப்போமா? அப்படியே கொண்டு போவோம். பேக்கு உணச்சி அட்டையை போட்டு போயிட்டேன்னா வச்சுங்க பெரிய பிரச்சனை ஆகிடும். அட்டாடா, என் ஃபோனை விட்டு அடிச்சுட்டு வந்துட்டேங்க. இதுக்கு தான் மொபைல் ஹோல்டர் வச்சுருக்கணுன்றது. போச்சுடா மறந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க வேறு மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் பண்ணுற அட்டூழி இருக்குது. எப்பப்பப்பா கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்னு நினச்சி மேலே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தேங்க்ஸ்க்கா. சாரிக்கா, ஃபோனை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இந்தாங்க, பே பண்ணிட்டீங்களேங்க்கா? இந்த 126 ரூபாங்க்கா. அக்கா 4 ரூபாங்க்கா. ஐயோ 4 ரூபா. ஓகேவாங்க, தேங்க்ஸ்க்கா. மூச்சு முட்டுதுங்க. கொஞ்சம் தூரம் மேலே ஏறினதுக்கே எனக்கு இழப்போங்குதுங்க. வீட்லேயே சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறேன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இழப்போங்குது. இப்படிலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சோம்பேறி ஆகிட்டேங்க படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து. ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்த ஆட்டத்துக்கு தான் இப்போ போகிறேன். அப்படியே இப்போ காசு அப்படியே மிஸ் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி எது தொட்டாலுமே ராங்காகவே முடியுதே. நான் என்னடா பண்ணுவேன்? ஓ காட், நீ தாயா காப்பாற்றணும். 4 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம்பா. சரி வாங்க அடுத்த ஆர்டருக்கு போவோம். பதட்டம் மிகப்பெரிய பதட்டம். கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கிறோமா? எஸ், கரெக்டாக தான் வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ போயிட்டு ஏதோ ஒரு சந்துக்குள்ளே பூந்து போகணும் மறுபடியும். வாங்க போவோம். அடுத்த சந்தா இந்த சந்தா, அடுத்த சந்துங்க போவோம். என்ன இவர் நம்மளோட வர்றாரு? ஓகேவா பிரதர்? விட்டுருவார் போலியே நம்மள. என்னங்க போகக்கூடாது, லாக் போட்டாங்க நமக்கு. ஓகே, கரெக்டான வழியில் தான் வந்து கொண்டிருக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் வீடு தாங்க, பிடிச்சிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் அப்படியே கொடுத்துட வேண்டியதான். நாங்கள் போலீஸ் நிற்கிறாங்க, பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா எல்லாத்தையும். தாண்டி வந்துட்டோம். வேறு லெவல். பார்த்தீங்களா இல்லையா? இந்த இடத்துல வச்சுமே லாக் அடிக்குது. இந்த மாதிரி டேர்னிங்லாம் நான் பிடிக்காம இருந்தால் கீழே தான் வந்துருக்கணும். இந்த மறுபடியும் போகணுங்க. நான் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் போகணுங்கண்ணா, அந்த பக்கம் போகணுங்க. புரியல, இந்த பக்கம் போகணும். நான் பின்னாடி போங்க. நீ இந்த பக்கம் தானே போகணும். சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறோம். யாரா இவனுங்க வெறுப்பு மாரி ஏற்றிட்டு இருக்கிறானு. திருப்பவும் முடியாத, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே பிடிச்சி நிற்கிறாங்க. நம்ம ஓரமிக்கலாம். அந்த பக்கம் பயமாக இருக்குதுப்பா. இங்கே தான் யாரோ ஆர்டர் போட்டுருக்காங்க. யார் ஆர்டர் போட்டுருக்காங்கன்னு தெரியல.
ஐயோ எப்போ என்னங்க நம்பரும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல, ஆர்டரை மட்டும் போட்டுறாங்க. இங்கே செம்ம டிராஃபிக்காக இருக்குதுங்க. ஆமாம், இந்த ஒரு நொட்டு மட்டும் சொல்லிடுறீங்க. இந்த சொமேட்டோலாம் வந்துடுறானுங்க கொஸ்டினை கேட்டுக்கிட்டு. டிராஃபிக் தான் போ. மறுபடியும் மேப்பை போட்டு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதான். அட்ரஸும் கொடுக்குறதில்ல, நம்பரும் கொடுக்குறதில்ல, என்ன தான் பண்ணுவோன்னு எனக்கே தெரியலைங்க. லொக்கேஷனில் தான் இருக்கிறோம் வரவங்கிட்டு. நம்பரும் கொடுக்குறதில்ல, ஒன்றும் கொடுக்குறதில்ல, சாப்பாடு மட்டும் போட்டுறாங்க. ஐ எம் ஹங்க்ரி வென் யூ கம் ஹியர். கம்முன்னு இங்கே ஒரு அண்ணன் உட்காந்துருக்கிறாரு, பேங்க்கில் வேலை செய்கிறவர். அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். இந்த நேமில் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா? நாங்கள் நம்பர் 30 அது. அப்போ இங்கே தான் யாரோ ஆர்டர் போட்டிருக்காங்கண்ணா. சரி ஓகேங்கண்ணா. கேமரா போட்டுக்கினா உள்ளுக்குள்ள வர முடியலைங்க சாரிங்க. கேமரா போட்டுக்கினா உள்ளுக்குள்ள வர முடியல சாரிங்கண்ணா. நம்பர் கொடுக்கலையாங்கண்ணா? நம்பர் கொடுக்கல. ஆமாண்ணா. உள்ளார யாரும் இல்லையா? சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. 275 ரூபாங்க்கா. சார் ஒரே நிமிஷம், நீங்கள் கால் பண்ணியிருக்கலாமே சார். எனக்கு நம்பர் எதுவுமே வரலையாங்க்கா. அதில் ஃபோனில் எதுவுமே நம்பரே வரல. அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அந்த நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கல்ல, நான் உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நான் ரொம்ப நேரம் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. உள்ளூர் வர முடியாதுல்ல. சரி அதனால தான். சரி பேலன்ஸாங்க்கா 275ங்கா. இந்தாங்க 200 ரூபா. ₹5 சேஞ்ச் இருக்குதாங்க? என்கிட்ட இல்லை சார். எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. இந்தாங்க. சரி ஓகேங்க்கா. சரி அதனால தான் அந்த அண்ணங்கிட்ட சொன்னேங்க்கா. சரி ஓகே. உங்களோட ஈர்னிங்ஸ் எவ்வளோ தெரியுமா? இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எல்லாம் ரொம்ப கம்மியாக வந்துருக்குதுங்க. இது பாருங்கள், ₹23.46. ஃபஸ்ட்டுங்க, வெரி ஃபஸ்ட்டு. அக்செப்ட் ஆர்டர் கொடுத்துடலாம். நல்ல வேலை அக்கா வெளியே வந்துட்டாங்கடா. இப்போ ஒரு வழியாக கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஆட்டை எடுக்க போயிட்டுருக்குறோம். சரி ஓகேங்க. இப்போ வந்து நம்ம ஆர்டர் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். ரீசீர் பிக்கப் பண்ணியாச்சு. ஆர்டர் ரெடியாக, ஆர்டர்ஸ் ரெடி பிக்னோன்னு வருது. பட் ஆனால் இன்னும் ஆர்டர் ரெடி ஆகலை. ஆர்டர் ரெடியாக இருந்தால் இந்த பேக் சிம்பிள் வரும். அது வந்துச்சுன்னா போய் அப்படி வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். நார்மலாக இன்றைக்கி வந்து டெலிவரியே பண்ண முடியலைங்க. சரியான ஃபைட்டிங் சீக்வன்ஸாக இருக்குது இன்றைக்கி. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ யாருங்க? இன்னும் ஆர்டர் வாங்கலைங்க. ஆக்சுவலாக வெளியே தான் நின்றுருக்கு, ரெஸ்டாரண்ட்டு வெளியே. இன்னும் ரெஸ்டாரண்ட் ரெடி பண்ணலைங்க. ஓ அப்படிங்களா? யாருமே இல்லைங்க சொமேட்டோவில் ஓட்டுறதுக்கு. அதனால தான் எனக்கே வருதுன்னு நினைக்கிறேன் எல்லா ஆர்டரும். சரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. ஆர்டர் ரெடி பண்ணிச்சுன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்க. அண்ணா 8247 தானேங்கண்ணா? சரி ஓகே. ஆடா பாவீங்களா, ஆர்டர் ரெடிங்க. நான் என்ன நினச்சேன்னா ஆர்டர் ரெடி அவளின்னு நினச்சேன். 2 ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா பார்த்துட்டாங்க. அவளே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, பிக்டு ஆர்டர். ஆர்டருக்கு கிவன் ஆன் டைம் தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாம் ராங். சப்மிட் கொடுத்துடலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகணும் மேப்பை போட்டுடலாம். ஆம்புலன்ஸ் போகுதுங்க. உள்ளுக்குள்ளே போகிறவங்களுக்கு நல்லபடியாக சரியாயிருன்னு வேண்டிக்குங்க. எல்லோரும் ஒரு ப்ரேயரை போட்டு அப்படியே கிளம்புவோம். ஆக்சுவலாக வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டோம்.
பார்த்துட்டாங்களா? மேலே இருக்காங்க. எந்த பக்கங்க? ரைட் சைடு ரைட் மேலே. ஓ நீங்கள் தானா? சரி ஓகே. அப்படியே ஃபோனை எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். மேலே போகலாம்ல? இந்தாங்க. ஓகே முடிஞ்சுங்க. கஸ்டமர் செட் தேங்க்யூ சப்மிட்டு கெட் நெக்ஸ்ட் ஆர்டர். இனிமேல் நெக்ஸ்ட் ஆர்டரில் எடுக்க முடியாதுங்க. பாருங்க ஆஃப்லைனுக்கு போயாச்சு. மாடி படிக்கட்டாக ஏறி முடியலைங்க சாமி. இம்ப்ரூவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சி ஹவுன்னு கேட்டுருக்குறாங்க. ரீச் ரெஸ்டாரண்ட் ஆன் டைம் 85% வந்து மாற சொல்லியிருக்காங்க. நான் 82%க்கு போகிறேன். அதனால் இம்ப்ரூவ் மை பெர்ஃபார்மன்ஸ் அம்மா. சரி ஓகே, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண வரோம்னா ட்ரைனிங் பார்க்க சொல்கிறாங்க. ஓடி போக சொல்லுங்கள் அவங்கள. நம்ம என்ன பண்ண வரோம்னா இந்த பேக் அப்படியே மடித்து பேக்கில் போட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. அதான் நம்ம டைம் முடிஞ்சு, நம்ம டியூட்டி முடிஞ்சு. இப்போ 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஏதாவது மறுபடியும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து மறுபடியும் ஓட்டி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம அப்படியே வீட்டுக்கு போவோமா? சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வந்து எவ்வளோ சம்பாரித்தோம் அப்படின்றத சொல்லிடுறேன். கரெக்டாக 1.5 மணி நேரம் தான் வேலை செஞ்சேன் நான். எவ்வளோ சம்பாரிச்சேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 வழக்கமாக எப்பயுமே எடுத்துருவேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கலிங்க. 3 to 4 வந்து ஃபுல்லாகிடுச்சு ஷெடியூலு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 மணி நேரம் தான் என்னால் ஓட்ட முடிஞ்சுது. அப்புறமே 4 to 6 மறுபடியும் போட்டுருக்கிறேன். பார்ப்போம் 4 to 6 ஏதாவது வருதா இல்லையான்னு. வந்துச்சுன்னா ஓட்டுவோம், அப்படி இல்லைன்னா வீட்டில் பட்டு தூங்குவோம். 2ல் ஏதோ ஒன்று தான். அவ்வளோதாங்க, வந்துட்டோம். அப்படியே ஒரு இடத்துல நிப்பாட்டி என்னாச்சுன்னு தெரியல அந்த எனக்கு. ஸ்டார்ட் ஆகலையே வண்டி. ஸ்டார்ட் ஆகிடுச்சாங்கண்ணா? சரி ஓகே ஓகே. நான் கூட ஸ்டார்ட் ஆகலன்னு நினச்சிட்டேங்க. பெட்ரோலுக்கு இதை ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாமான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாரு. நான் வந்துட்டேன். பின்னாடி ஒரு வண்டி வருது. அப்படி எங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே நம்ம விலாக முடிப்போமா? நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் தான் ஓட்டினேங்க. ஆனால் 3 ஆர்டர் எடுத்தேன். பட் ஒரு ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அக்காவும் உள்ளுக்குள்ளேருந்து வரல, நானும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நின்று கொடுத்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரிப்ஸு, அதே போல் 1.4 லாகின் ஹவர்ஸு. ஓகேங்களா ஆச்சு. அப்புறம் 3 ஆர்டர்ஸ் எடுத்துருக்குறோம். ஈவினிங்ஸ் ஃபார் டுடே எவ்வளோ தெரியுமா? 58 ரூபா 37 பைசாங்க. ஓகேங்களா? போன டைம் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சோன்னு பார்த்திங்கன்னா 129 ரூபா. இன்றைக்கி 58 ரூபா தான் சம்பாரித்தோம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 to 4 வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல ஆர்டர் எதுவும். 3 to 4 கிடச்சிருந்தா மேபி 100 ரூபா டச் பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான அட்டகாசமான வேறு லெவலில் இருக்கக்கூடிய த்ரில்லிங்கான அப்புறம் என்னென்னலாம் சேர்த்த முடியும் எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படிப்பட்ட ஒரு விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். என்னங்க இது? பூனை எவனோ அடித்து தூக்கி போட்டு போயிட்டாங்க. பாவம் செத்துருச்சு பாருங்களேன். மனசாட்சியில் எவனோ தூக்கி அடித்து போட்டு போயிட்டாங்க. கஷ்டமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே. பாருங்களே, இப்போ தான் செத்துருக்குது காலையில். எவன் சாவடிச்சான்னு தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஓகே பாய்.